வல்லவரே காண்பவரே இன காப்பை நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா நல்லவரே வல்லவரே காண்பவரே இனம் காப்பவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா இருப்பவரே உயர்த்தி என் உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா வலுவூட்டோ திருவுடவே வாழ வைத்தோ நல்மருந்து வலுவூட்டோ திருவுடவே மருந்து நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா மாலை வேளையில் உங்களை நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா எல்லாருமா வாய்களை திறந்து உங்க நாமம் இந்த மாலை வேளையில மகிமை அடையட்டோம்ப்பா
இந்த நாள்ல இந்த மாலை வேளையில உங்க சுத்தம் நிறைவேறட்டப்பா. உங்க பிரச்சனை எங்க மத்தியில வெளிப்படட்டப்பா. தடைகள் உண்டாகட்டப்பா. விடுவிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், அன்றைய சமாதானத்தால, சந்தோஷத்தால, அன்றைய புத்திக்கு மேலான அன்றைய சமாதானத்தால எங்களை நிரப்புகிற தெய்வமே, இந்த மாலை வேளையில அப்பா முதல் நாள் கூட்டத்தை ஆசீர்வதியும். வந்திருக்கிற மக்கள், வரப்போற மக்கள், ஆன்லைன்ல பார்க்கிற யாவரோடும் உங்க பிரசன்னம் எங்களோடு இடைபடட்டும். தடைகள், எதிர் வல்லமைகள்லாம் முறியடிக்கப்படட்டும். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் கர்த்தரின் வாசல் சியோன் சுவிசேஷ ஜெப வீட்டின் சார்பிலும் இந்த மாலை வேளையில உங்களை வரவேற்கிறோம். இந்த எழுப்புதல் கூட்டத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்மை பலப்படுத்துவாராக. செய்தி கொண்டு வருகிற தேவதாசரை மறைத்து ஆவியானவர் சபையோட நம்மோட பட்சமாய் தேவன் பேசுவாராக. அந்த தாகத்தோடு வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவரை தொடர்ந்து நம்ம பாடி துதிப்போம். நிச்சயம் இந்த நேரத்தை தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமீன். ஏன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், இப்படியா ஒரு பக்தன் கூட பாடலை எழுதியிருக்கிறார். அவரோட செலவிடும் ஒரு நிமிஷமும் வீணாகாதான். அது நம்ம வீணாகாதான். அது எப்படி மாற்றுமா? நம்மளை பலவான்களாய் மாற்றுமா. எனவே நாம் இந்த மாலை வேளையில் நாம் செலவு செய்கிற இந்த மணி நேரங்கள் ஒரு நாள் வீணாவாது. அது நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று தருகிறதா இருக்கிறது. எனவே சேர்ந்து நம்ம பாடி அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ நாமம் தொடர்ந்து நம்முடைய துதிகள்ல மகிமைப்படட்டும். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தெரிந்த அந்த பாடலை சேர்ந்து பாடி அப்படியே ஆண்டவரை உயர்த்தலாம். நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடு எங்கள் மகிமையில் சேர்த்திடு, மறுரூபமாக்கிடு மாலையில உங்க பிரசாகிமையில் சேர்த்திடு. மறுரூபம் சர்வ வல்லவர், பயங்கள் போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ பிள்ளையாய் மாட்டினீர். நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்து நீர் கைவிடவே மாட்டோஹோ. என்னை முன் குறித்து நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். ஆமென். சொல்றீங்க அவர் நம்மை தாயின் கருவுல உருவாக முன்னே முன்குறித்தார். ஆமென். அவர் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். ஆமென். நான் அதான் பைபிள் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கர்த்தர் என் டேலண்ட்டை பார்த்து, என் உண்மையை பார்த்து, என்னுடைய நேர்மையை பார்த்து, என் உத்தமத்தை பார்த்து, என்னுடைய மற்றவங்க கிட்ட இல்லாத நல்ல விஷயங்களை பார்த்து என்னை ரட்சித்தார் நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. ஆமென். நிச்சயமா உறுதியா சொல்ல முடியாது. நான் அப்படி என்ன ரட்சிக்கல. ஆமென். அவர் அநாதி, பைபிளை வாசிக்கிற, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். அவருடைய அநாதி ஸ்நேகம் உங்க மேலேயும் என் மேலேயும் இருந்ததுனாலதான் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்கு நாம பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். விலையேற பெற்ற இந்த ஆனந்த பாக்கியத்துக்கு உரியவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். கடந்த நாட்கள் ஒரு மெசேஜ் கேட்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னார், ஆண்டவர் நம்மை குறித்த திட்டங்களை எப்படி வகுக்கிறாரு. அவருடைய திட்டங்கள் பைபிள் சொல்லுதுல, நாம உருவாகும் முன்னையே அவர் அழகா நமக்குரிய எல்லா திட்டங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரா. இது எக்ஸாம்பிளா ஒரு காரியத்தை சொன்னாரு. 1 சாமுவேல்ல இந்த சவுல் ராஜா சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சவுல் ராஜா ஆண்டவருக்கு பிரியமான அந்த மக்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னும் போது அந்த மக்களுடைய வற்புறுத்துதல் நிமித்தம் ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்தி தரார். அதுதான் அந்த சவுல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. பாருங்க, அந்த ராஜா, அந்த முதல் ராஜ்ய பாரம் அந்த முடிஞ்சு இந்த 2வது ராஜ்ய பாரம் வரும்பொழுது அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாவது. அவர் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மீறுதலை பண்ணிடுறார். உடனே தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. உன்னுடைய ராஜ்ய பாரம் நான் தள்ளிட்டேன் உன்னை. அதாவது அது எப்ப நடக்குதுன்னா, அவருடைய 40 வருஷம் சவுல் ராஜா தேசத்தை ஆளுகை செஞ்சிருக்கிறார். பைபிள் நம்ம படிக்கிறோம், 40 ஆண்டு தேசத்தை ராஜ்ய பாரம் பண்ணியிருக்கிறார் சவுல் ராஜா. ஆனா தீர்க்க தரிசனம் எப்ப தெரியுமா வெளியாவது? 2வது ஆண்டே வெளியாயிடுது. என்னன்னு, நீ இப்படி தேவனுக்கு முன்பாக பிரியமில்லாததை செஞ்சிட்ட, அதனால உன் ராஜ்ய பாரம்
தள்ளப்படும். தமக்கு தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தேவன் எழுப்பி தமக்கு சித்தமானதை செய்யும்படிக்கு அவனை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை குறித்த தீர்க்க தரிசனம் உண்டாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பர்சன் யாருன்னா தாவீது நமக்கு தெரியும். பைபிளில் நிறைய விஷயங்கள் போடப்படலை, நம்ம சொல்லிடலாம் இது தாவீது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாவீது தான் அந்த வார்த்தை உண்டானது. ஆனால் 2வது ஆண்டு ராஜ்யபாரம் பண்ணும் போது இந்த வார்த்தை உண்டானது. ஆனால் தாவீது எப்போ தெரியுமா பிறந்தாருங்க? தாவீது பிறந்தது எப்போனா சவுல் அந்த ராஜ்யபாரம் பண்ணினா 8வது ஆண்டு. 8வது ஆண்டுல தான் தாவீதே பிறக்கிறாரு. பாருங்க, அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய காரியத்தை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறாரு பாருங்க, எப்படியெல்லாம் டிசைன் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய திட்டம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கு பாருங்க. அப்போ நடக்கிறது என்ன? அந்த தீர்க்கதரிசனம் உண்டானது. ஆனால் அந்த உண்டான பர்சன் எப்போ பிறக்கிறார்? 2வது வருஷத்துல உண்டான தீர்க்கதரிசனம் உண்டான பர்சன் எப்போ பிறக்கிறாருன்னா அவர் ஆண்ட 8வது வருஷத்துல தான் பிறக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. என்னன்னா, அவங்க தாத்தா இருக்கிற, அதாவது அவங்க அப்பா இருக்கிறார் பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலேன். அந்த ஊழியக்காரோடைய அப்பா, அந்த அப்பாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏறக்குறைய 8 பிள்ளைங்களாம். இவர் 9வது பிள்ளை. அந்த ஊழியக்காரருடைய அப்பா 9வது பிள்ளை. அவர் சொன்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, 8வது பிறந்தாராம், 8 பிள்ளைங்களாம் அந்த தாத்தா பாட்டிக்கு. அவங்க வயசாகும் போது அந்த 54 வயசு 52 வயசு இருக்கும்போது இந்த 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா, ஏறக்குறைய 9 வருஷம் பேசலையாம். 9 வருஷம் பேசாமல் இருந்தாங்க இந்த ஊழியக்காரருடைய தாத்தா பாட்டி. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விளக்கம் என்ன நடந்துச்சுன்னு. அப்படி இருக்கும்போது 9 வருஷம் கழித்து இந்த தாத்தா பாட்டிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப பேசி அவங்க கணவன் மனைவியாக வாழும் பொழுது 9வது ஒரு பிள்ளை பிறந்துச்சான். எத்தனை வயசுல அப்படின்னா 54. அவங்களுக்கு 54 பேரண்ட்ஸ்க்கு, அப்பாவுக்கு 54, அம்மாவுக்கு 52. அப்படி இருக்கும்போது 9வது பிள்ளையா இந்த ஊழியக்காரருடைய அப்பா பிறக்கிறாரு. சாதாரணமாக பிறந்தாரு, வளர்ந்தாரு, ஒரு பெரிய மாற்றம் இல்லை. பெரிய அளவில் 9வது பிள்ளையா பிறந்தோம், ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் நடந்தது என்ன, இந்த 9வது பிள்ளையா பிறந்த இந்த ஐயாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. கவனிங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, அந்த பிறந்த பையன் தான் அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, எங்க தாத்தா பாட்டி பேசிக்காம 9 வருஷம் இருந்தாங்க. அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தை உண்டாகி அதுல 9 வருஷம் கழிச்சு 8 பிள்ளைக்கு அப்புறம் 9வது பிள்ளையா எங்க அப்பா பிறந்தாரு. எங்க அப்பா பிறந்து அவருக்கு நான் பிள்ளையா பிறந்தேன். இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னா, நான் பிறக்கணும்ன்றதுக்காக, என் மேல இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறணும்ன்றதுக்காக 9வதா எங்க அப்பாவை பிறக்க வச்சு அவருக்கு முதல் பிள்ளையா என்ன தேவன் பிறக்க வைத்தார் அப்படின்றத தேவ திட்டத்தை அந்த மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா அந்த ஊழியக்காரர் அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாரு. வேற யாரும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற ஜோசப், அதாவது ஜோஷுவா ஸ்டீவ் என்கிற அந்த ஊழியக்காரர் தான் ஃபயர் கேம்ப் லாஸ்ட் டைம் கூட வந்திருந்தார். அவர் சொன்ன ஒரு விளக்கம் தான் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இந்த பூமிக்கு வருவது ஏதோ அப்பா அம்மாவுடைய காரியத்துக்காக இல்லை. நான் அவங்களுக்கு பிள்ளையா பிறக்கணுன்றதுக்காக தான் எங்க அப்பா அம்மாவையே பூமிக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உங்க அப்பா அம்மாவையே எதுக்காக கொண்டு வந்திருக்கார்? நீங்க அவருக்கு பிள்ளைகளா பிறக்கணும், உங்க மூலமா தேவ தரிசனம் நிறைவேறணும்ன்ற தேவ திட்டத்தோட தான் நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அதனாலதான் இங்க இந்த வரிகளை பாடணும், என்னை முன்குறித்து என்னை கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாயிருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார், எந்த நிலையிலும் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு துணையாளரா இருக்கிற தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தி தேவன் நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடலாம். பாடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை முழு உள்ளத்தோடு. அது தெரிந்த பாடலை சேர்ந்து பாடி அப்படியே நாமத்தை உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாட
பாடி துதிப்பேன். சேர்ந்து பாடலாம். நேற்றும் என்றும் என்று மாற இயேசுவை நானே என்று பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நானே என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நானே என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் காரம் கொண்டு மாறு சேர்த்தழைத்த அன்பை என்றும் காக்கும் காரம் கொண்டு மாறு சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாரு. இயேசு நாமமே, இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போட சோதனையிலும் சோர்ந்திருந்து மாறாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்திருந்து மாறாதே. ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். பாதுகாத்த அன்பு ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பிலே நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஓ தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா, தாழ்த்தி தரப்பா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாத என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா, பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆத்துமாவின் தேகம் யாவும் இங்கு கொண்டு செல்லுவேன். ஆத்துமாவின் தேகம் யாவும் நீங்கி கொண்டு செல்லுவேன். என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே, ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியோ, போற பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியோ, ஓ காக்கும் காலம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த
கரம் கொண்டு காக்கும் கரம் கொண்டு மாறு சேர்த்த ஓ இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதாவே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் ஹalleluya 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 நாமத்துக்கு மகிமை இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya ஆமென் ஹalleluya. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று இருக்குமானா என்ன இருக்கும்? அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். இதை விட ஒரு சிறந்த என்ன சொல்றதுங்க, இப்படி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, இதை விட ஒரு சிறந்த காம்பன்சேஷன் இல்லைங்க. ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு என்ன நம்மளால செலுத்த முடியும்னு நினைச்சிங்களா? முழு பலத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆற்றலோட அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறத தவிர்த்து வேற ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பைபிள்ல தாவீது சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி கடந்த நாட்கள்ல இந்த கேம்ப்ல இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்தார். நமக்கு தெரியும், அந்த சாம் ஆஸ்போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன் வந்திருந்தார். அவர் பாருங்க 6 தலைமுறையா அவங்க கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர் தாங்களாம். 6 தலைமுறையும் அப்போ எப்படி சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி சபைக்கு போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, கடவுளை தேடி இருப்பாங்க. அப்படி ஒரு ஆர்டினரியான ஒரு வாழ்க்கை தான். அப்படியா நான் ஒரு கிறிஸ்தவன்பா அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அவங்க வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் அந்த மனுஷன் சொன்னார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆண்டவருடைய அன்பு அவர் இடைப்பட்டது. பாருங்க, இப்படி கூட இருக்கு பாருங்க. நம்ம என்னதான் சர்ச்சுக்கு வந்தாலும், என்னதான் ரெகுலராக ஆண்டவரை தேடினாலும், பல சந்ததியாக கடவுளை தேடினாலும், அந்த என்கவுண்டர்னு ஒன்று இருக்குது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதங்களில் இடைபடுவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. அந்த ஊழியக்காரர் 6 தலைமுறையாக ஊழியக்காரர் தானா, 6 தலைமுறையாக கர்த்தரை அறிந்த ஜனம் தானா. ஆனால் இவர் பாருங்க, இவர் சொல்லும் போது, நானும் ஒரு ஆர்டினரி நாமினல் கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டுடைய அன்பு என்னை தொட்டது, அந்த உணர்வு வந்துச்சு. அதை நான் உணர்ந்தேன், லைஃப்பை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னா, அவர் சொன்னது தான் சொல்கிறேன். அவர் கூட்டத்தில் சொன்னார், அவருக்கு இருந்த ஒரே சோர்ஸ் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாராம். அவர் எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ அவ்வளோ ஆராதித்தாராம்.
ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். வேற எந்த சோர்ஸும் இல்லை. ஆனா அவர் சொன்ன சாட்சி, நான் எந்த அளவுக்கு தேவனோட நேரத்தை செலவு செய்தனோ, எந்த அளவுக்கு தேவனை நான் ஆராதித்தனோ, எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிற உறவை நான் மெயின்டைன் பண்ணி அதை காத்து கொண்டனும், அதன் அளவுதான் இன்னைக்கு தேவன் உலகமெங்கும் என்னை பயன்படுத்திட்டு வராரு அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாருங்க. தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நமக்குன்னு சில சோர்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். இது இருக்கணும், அது இருக்கணும், இது கூட இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்குமே, இது இல்லையே, அது இல்லையே, இது இருந்தா நான் இன்னும் சூப்பரா வந்திருப்பேனே லைஃப்ல அப்படி நிறைய நேரங்களை யோசிக்கிறோம். நான் கூட அதை குறித்து யோசிச்சிருக்கிறேன். ஆனா அவர் சொன்ன ஒரு காரியம் பாருங்க, எது இருக்குதோ இல்லையோ நாம இயேசு கூட இருக்கிறோமான்றத மட்டும் சரி பார்த்து கொள்வோம் அப்படின்னா அவர் அந்த உறவு உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது. அதனால பைபிளை வாசிக்கிறோம், உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். இந்த மனுஷனையும் கருப்பா குட்டையா நெட்டையா டேலண்டா திறமை இருக்கா இல்லையா, அறிவு இருக்கா, படிச்சிருக்கிறாங்களா படிக்கலையா, பேக்ரவுண்ட் இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்குதா, வீடு இருக்குதா, இதெல்லாத்தையும் பார்க்கறது இல்லை. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுதுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறீங்களோ, எந்த அளவுக்கு அவரோட உறவை நீங்க காத்து கொள்றீங்களோ, இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு. எதுக்காகவும் ஆண்டவரை இழந்துடாதீங்க. இப்படி அழகா சொன்னாரு. அதாவது எந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை இழக்க கூடாதான். அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக இயேசுவை நம்ம இழக்காம, அவர் அன்பை இழக்காம இருப்போமானா, பைபிள்ல சொல்றது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படுகிற வார்த்தையின்படியே உங்களுக்கு தேவையானதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கலாம். கடைசி வரிகள் வரும்பொழுது நம்ம நின்ற வண்ணமாய் சேர்ந்து அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. சேர்ந்து பாடி அப்படியே ஆண்டவரே நன்றி அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஓ கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதி தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் தேறிக்கொண்டாயே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிறமாற என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிறமாற என் படகை நிரப்பி. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாறை
பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணானை கையளித்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தன் பாடுவீங்களா? அதனால் ஆராதிப்போமே அவரை முழு மனதார் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போம் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே அவரை முழு மனதார் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா அவரை முழு மனதால் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டார் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகு நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பு ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே அவரை மனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் கூட வந்தாரே வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காரானை கையளித்தாரே போகும் வழியெல்லாம் உணவானிரு வாக்கு தந்த காரானை கையளித்தார் ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே தலைமுறையாக ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே முழு மனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஆராதிப்போமே ஆராதிப்போமே தலைமுறையா உண்மை உங்களுக்கு துணை நடத்துகிறவர் திறந்து அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துங்க. நன்றியப்பா உங்களை முழு பலத்தோடு உயர்த்துகிறோம் வாக்கு நன்றி
பாடுவே ஓமேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மகிழ்ச்சியின் மகுள நீரானையா மணவாளனே உம்மை உறவே மகிழ்ச்சியின் மகுள நீரானையா மணவாளரே உம்மை மறவே பகல் நேர காடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே ஓமேலான சந்தோஷ நீரே நாளெல்லாம் உமை பாடுவே ஆராதிக்கலாமா மேலான சந்தோஷ நீரே நாளெல்லாம் உமை பாடுவே மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடா நீரானையா என் மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடா நீரானையா மணவாளரே உம்மை மறவே ஆராதிப்பா மகிழ்ச்சி உம் அன்பினார்கள் காவல் பெருமி கலங்கும் போது மகிழ்ச்சி உம் அன்பினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி பாடி ஆராதிக்கலாமா ஓ மகிழ்ச்சியின் மகுட நீதானையா மணவாளரே உமை மறவே மகிழ்ச்சியின் மகுட நீதானையா மணவாளரே கடைசியா அல்லேலூயா ஆண்டவரே எங்க கொண்டு எதெல்லாம் நீங்க அன்றையப்பா சுத்திகரிக்க சுத்தமாய் இருக்கிறீரோ எதெல்லாம் அன்றைய எங்க வாழ்வில் மீண்டும் கட்ட சுத்தமாய் இருக்கிறீரோ இந்த மாலையில மகிழ்ச்சியின் மகுட நீரானையா மணவாளே உமை மறவே மகிழ்ச்சியின் மகுட நீரானையா மணவாளரே உமை மறவே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா உங்க விருப்பம் எங்க வாழ்வில் நிறைவேற தொடர்ந்து நடத்தும் மகிமை துதி புகழ்
பெயர் மாட்சிமை எல்லாம் உங்க நாமத்திற்கு உண்டாகும். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் மூலம். Praise the Lord. Hallelujah. சொல்லும் ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலே மாலை விசேஷ கூட்டம் நம் வைத்திருக்கிறோம். அது இல்லாமல் கடந்த நாட்களே 3 நாட்கள் அக்கினி முகாம் நடந்தது. அது அநேகர் வந்து இதில் கலந்து கொண்டார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம சபையிலிருந்தும் அநேகர் வந்தீர்கள். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாய் கடந்த முறை பொங்கல் ஹாலிடேஸில் நம்முடைய சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அண்ணன் ஸ்டீஃபன் அண்ணன் இந்த கேம்புக்கு வந்திருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அண்ணன்ட்ட கேட்டுக்கொண்டேன், 2 நாள் அந்த மாலை சண்டே காலை சர்வீஸில் நீங்கள் வந்து கண்டினியூவாக பேசணும்னு சொல்லி அண்ணன்கிட்ட கேட்டுக்கொண்டேன். அவங்களும் வர்றதுக்கு சந்தோஷப்பட்டு வந்திருக்கிறதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆமென். அந்த 2-3 நாள் அங்கே இருந்த எல்லாருக்கும் மிகவும் அநேக சத்தியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கே ஃபேமிலிக்காக அண்ணன் பேசினாங்க. மத்தியானம் நிறைய குடும்பங்கள் சாட்சி சொல்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி முன்னுதாரணமாக இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், அடுத்த தலைமுறைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர்கள் கையில் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கிறது. பெற்றோர்கள் என்றால் ஆர்வமாக இல்லைன்னா, பெற்றோர்கள் ஆர்வமாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு. சத்தியங்களை கேட்டு அநேக சொன்ன சாட்சிகளை சொல்லுகிறேன். உண்மையிலே அநேக குடும்பங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி இந்த நாளில் நேரம் குறைவாக இருக்குது. அதனால் அண்ணங்கிட்ட நான் கொடுத்துறேன். ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிடலாம். நாளை ஆராதனைக்கு மக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். நாளை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜனங்களெல்லாம் கொண்டு வரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். நாளை ஆராதனை ஆசீர்வதியும். காலை நடக்கிற அந்த ஆராதனையிலே உன் நாம மகிமைப்படட்டும். சபை மக்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பீராக. இந்த நாள் மாலை வேளையில் வர வேண்டிய மக்களையும் துரிதமாய் கொண்டு வாங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து அண்ணன் ஸ்டீஃபன் அண்ணன் பேசுவாங்க. கரங்களை தட்டி வரவர். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். விசேஷமாய் இந்த நாட்களிலே தெய்வ மனிதர்களோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அன்பு போதகர் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 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 ஊழியக்காரர் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு தெய்வ மனிதனோடு கூட இணைந்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பவுலை குறித்தும் ஒனேசிமுவை குறித்தும் பிலமோன் எழுதுகிற நிருபத்திலே சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஒரே ஒரு அதிகாரம்தான். அந்த அதிகாரத்திலே பிலமோன் ரொம்ப அழகாக பவுல் ரொம்ப அழகாக பிலமோனுக்கு அதை எழுதுவார். என்ன என்றால், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன். பவுல் தன்னுடைய மகன் என்று குறிப்பிடுவது மொத்தம் 3 பேரைத்தான். விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயு, விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீத்து. அதற்கு பிறகு என்னுடைய மகன் என்று அவர் யாரை உரிமை கொண்டாடுகிறார் என்றால் ஒனேசிமுவை குறித்து சொல்லுவார். நன்றாக கவனியுங்கள். இந்த ஒனேசிமு யார் என்றால், அது 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அவருடைய சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு சும்மா அதை ஓரலாக பேசுகிறேன். ஒனேசிமு பிலமோனுடைய வேலைக்காரனாக இருந்த ஒரு நபர், ஆனால் உண்மை இல்லாத ஒரு நபர். பிலமோனிடத்தில் வேலை செய்தவர், ஆனால் அந்த அந்த என்ன சொல்ல ஏமாற்றுகிறவர்.
பிலமோனிடத்தில் வேலை செய்தவர் மாய்மாலக்காரன், பிலமோனிடத்தில் வேலை செய்தவர் துரோகி. இப்போ பிலமோன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தபடியினாலே இந்த ஒனேசிம் எப்படியாவது அடைக்கப்பட்ட பவுல் அங்கே இருக்கிறாரு. இப்போ கவனியுங்கள், பவுல் அங்கே இருக்கிறாரு, பவுலை பார்க்குறாரு ஒனேசிமு பவுலை பார்க்குறாரு. பார்த்த உடனே பவுல் கேட்குறாரு, நீ பிலமோனுடைய வேலைக்காரன் தானே? நான் அந்த சபைக்கு வரும்போது நான் உன்னை பார்த்துருக்கிறேனே. அப்படி சொல்லி பேசும் பொழுது, ஆமாய்யா, உங்ககிட்ட உண்மையை சொல்லித்தான் ஆகணும், உங்களை ஏமாற்ற முடியாது, நான் நீங்கள் தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, நான் உண்மையை சொல்கிறேன், நான் ஏமாத்தினேன், நான் உண்மையை சொல்கிறேன், நான் மாய்மாலக்காரனாக இருந்தேன், நான் உண்மையை சொல்கிறேன், நான் அக்கிரமக்காரனாக இருந்தேன், என் எஜமானன் என்னை நம்பி தந்த பொறுப்புகளிலே ஏமாற்றி பணத்தெல்லாம் நான் திருடிட்டேன், ஆகவே என்னுடைய எஜமானன் என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாரு. சரி, நீ என் கூட இரு. தேவ மனுஷனாகிய பவுலோடு கூட சில மாதங்கள் ஒனேசிம் அங்கே இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்கிறது? ஒனேசிமனுடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கிறது, அவருடைய திருட்டுத்தனங்கள் மாற ஆரம்பிக்கிறது, அவருடைய ஏமாற்றுத்தனங்கள் மாற ஆரம்பிக்கிறது, அவருடைய மாய்மாலங்கள் மாற ஆரம்பிக்கிறது. யாரோடு கூட இருந்தபடியினாலே? தேவ மனுஷனோடு கூட இருந்தபடியினாலே. அல்லேலூயா. இதற்கு பிறகு ஒனேசிம் எப்படி மாறுகிறார்? நீங்க 10வது வசனம் கொஞ்சம் படியுங்கள். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அர்த்தம் படியுங்கள். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என்னுடைய உள்ளத்தை போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். இப்ப என்ன கவனியுங்கள், தேவ மனுஷன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அறிந்திருக்கிற மிகப்பெரிய டாப்பஸ்ட் கிறிஸ்டியன் வேர்ல்டில் மிகப்பெரிய டாப்பஸ்ட் லீடர், மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய அப்போஸ்தலன் சொல்றாரு, அவன் மாறிட்டான், என் உள்ளத்தை போல மாறி இருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? புரியலையா? நான் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன், ரொம்ப மெல்லமாக பேசுகிறேன். நான் நேற்றுக்கு முந்தின நாள் பேசினதெல்லாம் பிரசங்கங்கள். இப்போ நான் பேசுகிறது ஸ்டடி. என்ன சொல்கிறாருன்னா, என் உள்ளத்தை போல ஒனேசிம் மாறிட்டான். தட் மீன்ஸ் என்னுடைய இருதயத்தை போல மாறிட்டான். இப்போ பவுலுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? எனக்கு பதில் சொல்லுங்க. பவுலுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி மன்றாடிக்கொண்டே இருக்கிற ஒரு இருதயம். பவுல் ரோமருக்கு எழுதுவார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுவார், உங்களுக்காக நான் மன்றாடி கொண்டே இருக்கிறேன். பவுல் எபேசருக்கு எழுதுவார், உங்களுக்காக கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். தீமோத்தேயுக்கு சொல்லுவார், என்னுடைய ஜெபங்களில் உன்னை நினைத்து நான் ஞாபகம் பண்ணி கண்ணீரோடு உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ பவுலுடைய இருதயம் எப்பொழுதும் மன்றாடுகிற ஒரு இருதயம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு இருதயம். இப்போ பவுல் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு, ஒனேசிமு என்னுடைய உள்ளத்தை போல மாறி இருக்கிறான். ஏன் உள்ள எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவனுடைய உள்ளம். நான் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறேனோ, நான் எப்படி ஜெபம் பண்ணுகிறேனோ, நான் எப்படி கர்த்தருடைய கிருபையினால நிறைந்திருக்கிறேனோ அதே மாதிரி ஒனேசிமு மாறிட்டான். இப்ப நீ அவனை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த தேவ மனிதனை குறித்து தான் நான் பேசுகிறேன். நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம், ஆனால் எங்களுடைய அந்த ஆவியில் ஒரு மனம், எங்களுடைய ஆவியில் அந்த ஐக்கியம், தரிசனத்தில் ஓடுகிற இந்த தெய்வ மனிதன், தரிசனத்தில் ஓடுகிற இந்த தெய்வ மனிதர்கள், நீங்கள் இவர்களோடு கூட இணைந்து நிற்பீர்களானால், இவர்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுவீர்களானால், இவர்களோடு கூட இணைந்து நின்று கர்த்தரை ஆராதிப்பீர்களானால், இவர்களோடு கூட இணைந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களானால், நான் சொல்றேன், உங்களுடைய சுபாவங்களை ஆண்டவர் தெய்வீக சுபாவமாய் மாற்றுவார். அல்லேலூயா.
என்னால் ஜெபம் பண்ண முடியல, போராடுகிறவர்கள் ஏராளம் உண்டு. என்னால் கண்ணீரோட கர்த்தரை ஆராதிக்க முடியல, என்னால் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியல, கோபப்படக்கூடாது என்று தான் நினைக்கிறேன், கோபப்படுகிறேன், வார்த்தையை விடக்கூடாது என்று நினைக்கிறேன், வார்த்தையை விட்டு விடுகிறேன், இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை செஞ்சிடுறேன், இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இடம் கொடுத்துட்றேன், இந்த பொய்யை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு நீங்கள் தடுமாறுவீங்கன்னா, நீங்கள் வளருவதற்கு நான் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். கேள்வியே கேட்காம இந்த தெய்வ மனுஷனோட இணைந்து கொள்ளுங்கள். இல்லை சத்தமாக சொல்லுங்க. அவரை நான் ஐஸ் வைக்கல, அவர் என்னை ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வேதத்திலிருந்து பேசுகிறேன். ஒவ்வொரு தலைமுறைக்கு, ஒவ்வொரு எல்லைகளுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தலைமுறைக்கு இந்த எல்லைகளில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, நம்முடைய தலைமுறையில் இந்த எல்லையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை எழுப்பி பயன்படுத்துகிறார் என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் சுபாவங்கள் மாறும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னுடைய உள்ளத்தை போல நான் எப்படி கர்த்தரை ஆராதிப்பேன், நான் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவேன், நான் எப்படி கர்த்தரை உயர்த்துவேன், நான் எப்படி கர்த்தருடைய ஆவியால் நிறைந்திருக்கிறேன். இதே போல ஒனேசிமு மாறியாச்சு. இப்போ நீ எனக்கு ஏதாவது செய்வ பத்தியா, எனக்கு நீ செய்ய வேண்டிய அந்த காரியத்தை எல்லாம் ஒனேசிமுக்கு பண்ணு. ஒனேசிமு உனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தினா பார்த்தியா, அதை என் கணக்கில் வச்சுக்கோ. நீ உன்னையே எனக்கு தரணும், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒனேசிமுக்காக அதெல்லாம் மறந்துரு. அவன் இப்போ என்னுடைய மகன். ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து நின்றால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு வசனத்தினுடைய காரியங்கள் தெரியுதோ தெரியலையோ, இவர் என்ன சொல்லுகிறாரோ கேள்வி கேட்காம கீழ்ப்படைஞ்சிருங்க. கேள்வி கேட்காம கீழ்ப்படைஞ்சிருங்க. நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். நான் இயேசுடைய ஊழியத்தில் இருந்த பொழுது என்னை அதிகமான பேர் நேசித்தார்கள், என்னை கனம் பண்ணினார்கள். நான் வட இந்திய ஊழியத்திற்கு போனதுக்கு பிறகு ஐயோ இனிமேல் ஸ்டீஃபன் அண்ணன் கூட ரொம்ப கான்டாக்டில் இருந்தோம்னா வட இந்திய ஊழியத்துக்கு காணிக்கை கேட்டுருவாங்க, மிஷனரி ஊழியத்துக்கு காணிக்கை கேட்டுருவாங்க அப்படின்ட்டு என்னை விட்டு சில பேர் ஒதுங்கினார்கள். நிறைய பேர் என்னோடு கூட இன்னை வரைக்கும் கான்டாக்ட் இருக்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, விசாரிக்கிறாங்க, ஊழியத்தை நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த பணத்தை மையமாக வைத்தவர்களும், அதுபோக என் கூட நல்லா பேசிட்டு இருந்தோம்னா மோகனன்ட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், எப்போனாலும் மோகனனை போய் பார்த்துக்கிடலாம், அப்போ அப்படின்ற அந்த உலக பிரகாரமான யோசனைக்காகவும் மற்ற காரியங்களுக்காக ஐக்கியமாக இருந்தவங்க விலகினாங்க. அப்படி விலகின பல பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு 7 வருஷத்திற்கு முன்பதாக என்னை நன்றாக நேசித்த ஒரு ஊழியக்காரன், நன்றாக நேசித்த ஒரு தேவனுடைய மனுஷன். நான் சொல்கிறேன், நான் உடுத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் வந்தார். ஒரு புது பைக்கை கொண்டு வந்து, அண்ணே நீங்கள் பைக் இல்லாமல் இருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேன், இந்தாங்க இதை யூஸ் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி எனக்கு பைக்கை ஒன்றுமே பேசாமல் வாங்கி கொடுத்து விட்டு போனவர்கள். ஆனால் நான் வட இந்திய ஊழியத்திற்கு போயிட்டேன் அப்படின்றத கேள்விப்பட்டதுக்கு பிறகு இனிமேல் ஸ்டீஃபன்கிட்ட பேசினா ஏதாவது நம்மகிட்ட காணிக்கை கேட்டுருவாங்க, ஏதாவது பணம் கேட்டுருவாங்க அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார்கள். சரி அப்படின்ட்டு எனக்கு முதல்ல புரியல, பாசமாக தான் இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கு பிறகு சரி நம்ம இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் பேசாமல் ஒதுங்கிட்டேன். போன வருஷம் அக்டோபர் மாதம் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. என்னடா அது திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு எடுத்து, அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்கிறாரு, நீங்களா என்ன மறந்து போயிட்டீங்களே, நான் எப்படி இருக்கிறேன்னு கூட நீங்கள் கேட்கறது இல்லைல்ல, விசாரிக்கிறது இல்லைல்ல. இப்போ அவர் செய்த காரியத்தை நான் திரும்ப சொல்லி பார்த்தால் நன்றாக இருக்காது. என்ன பண்ணார்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக அவரை பார்க்கும்படிக்கு நான் போயிருந்தேன். வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன்னு சொன்னார். 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. அதுக்கு பிறகு அவரோடு கூட இருக்கிற அந்த ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், பிரதர் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மறுநாளும் ஃபோன் வரல, அதுக்கு அடுத்த நாளும் ஃபோன் வரல, அதுக்கு பிறகு பல வருஷமாக ஃபோனே வரல. புரியுதா உங்களுக்கு? ஆகவே நான் அமைதியாயிட்டேன். இதை அண்ணே நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன், நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு விரும்பலை, வர்றேன்னு சொன்னீங்க, 5 நிமிஷம் வர்றேன்னு சொன்னீங்க, 1 மணி நேரமாக வரல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன், உங்கள் ஸ்டாஃப்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நீங்கள் அதன் பிறகு என்னை நீங்கள் தேடவே இல்லையே, அவர்கள் செய்த காரியத்தை இப்போ நான் திரும்பி அவர்களுக்கு சொல்ல விரும்பலை. அண்ணே பழச பேச வேணாம், விடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னா பேசுகிறாங்க.
அண்ணே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், மிகுந்த கண்ணீருக்குள்ளே போயிட்டுருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திடீர்னு தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பேசினார்கள். அது கண்ணீருக்கு ஏதுவான காரியங்கள். அதுக்கு பிறகு சொன்னாங்க, அண்ணே நீங்கள் தமிழ்நாடு வரும்பொழுது கட்டாயம் வாங்கன்னு சொன்னாங்க. ஜனவரி மாதம் நான் போய் பார்க்கும் பொழுது சொல்கிறாங்க, அண்ணே பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் நஷ்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் அவங்களுக்காக நான் சில தேவனுடைய வசனங்களை பேசிட்டு ஆறுதல் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு கிளம்பும்போது சொல்கிறாரு, அண்ணே என்னுடைய இருதயத்தில் நீங்கள் காசை கேட்டுருவீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் விலகினேன். அவர் அப்படியே சொல்கிறாரு, நான் விலகினேன், நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போ எனக்கு பிஸ்னஸ் எல்லாத்தையும் நஷ்டம் எல்லாம் போச்சு, என்னால் இன்றைக்கி காணிக்க கூட என்னால் கொடுக்க முடியல. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் வேறு வழி இல்லை, நான் உங்களை கனம் பண்ணுறேன், நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்ற அந்த காரியத்தை விளங்க பண்ணும்படிக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாங்க. சொல்லிட்டு சொன்னார், அண்ணே நீங்கள் நம்புங்கண்ணே 7 வருஷம் ஆச்சுண்ணே நான் காணிக்கை கொடுத்து, 7 வருஷம் ஆச்சு நான் காணிக்கை கொடுத்து. ஒரு தேவ மனுஷனை உள்ளத்தில் வேறு மாதிரி யோசித்து விலகினார்கள். ஒரு தேவ மனுஷனை உள்ளத்தில் வேறு மாதிரி இனிமே இவர்கிட்ட பேசினா காசு கேட்பாரு. ஐயா நாங்கள் காசு கேட்கிறவர்கள் அல்ல, காணிக்கை கேட்கிறவர்கள் அல்ல, வேதத்தை போதிக்கிறவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். எங்களை அழைத்தவர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த தேவ மனுஷனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய சுபாவம் மாறும், உங்களுடைய ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், பொருளாதார ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் படியுங்கள். ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். கவனியுங்கள், தேவன் ஆபிரகாமை அழைத்தார், தேவன் ஆபிரகாமோடு கூட பேசினார், தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டார், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இப்ப அழைப்பை பெற்றுக்கொண்ட, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசிகளை உடைய சீமானாயிருந்தார். வேகம் இப்ப கவனியுங்கள், 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் படிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமற் போயிற்று. 2 முறை சொல்லப்படுகிறது, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண அந்த பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண அந்த பூமி ஏதுவில்லாதிருந்தது. ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் தேவன் ஆடுகள் மாடுகள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கூடாரங்கள். தட் மீன்ஸ் ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அதே அளவு ஆசீர்வாதங்கள் லோத்துவுக்கு. நன்றாக கவனியுங்கள், தேவன் யாரோடு கூட பேசினார்? ஆபிரகாமோடு கூட பேசினார். யாருக்கு தரிசனத்தை கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுத்தார். யாருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த சம்பவம் எழுதப்பட்ட காலகட்டத்திலே லோத்துவுக்கு தரிசனம் வரல, லோத்துவை தேவன் சந்திக்கல, லோத்துவுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆபிரகாமோடு கூட லோத்து இணைந்திருந்தார். ஆகவே ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்ததோ அதே ஆசீர்வாதம் லோத்துவுக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், உங்ககிட்ட கர்த்தர் பேசலனாலும் உங்களோடு கூட உங்ககிட்ட கர்த்தர் பேச, அது எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒருவேளை கர்த்தர் பேசல அப்படின்னாலும், உங்ககிட்ட கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கல அப்படின்னாலும்,
இந்த மனுஷன்ட்ட இணைஞ்சு நின்றுங்க. இந்த மனுஷனுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் கத்த தந்திருக்கிறாரோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கத்த தருகிறாரோ, அவ்வளவு உங்க மேல அப்படியே இறங்கி வரும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை போய் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனோட இணைந்திருக்கிறதனுடைய மேன்மை. ஆபிரகாமுக்கு தான் தரிசனம், ஆபிரகாமுக்கு தான் வாக்கு தத்துவம், ஆபிரகாமுக்கு தான் உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு தான் எல்லாம். ஆனா ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும் தேவன் அதே அளவு ஆசீர்வாதம். 2 பேருடைய சம்பத்து பூமி தாங்க கூடாத பாரமா இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷம், 3700 வருஷத்துக்கு முன்னாடி, 3700 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் கிடையாது, இவ்வளோ பெரிய இவ்வளோ இன்னைக்கு இருக்கிறதான வாகனங்கள், அதனுடைய வெயிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வச்சிருந்த ஆடு மாடு, அந்த வேலைக்காரிகள் கூடாரங்கள் துறளாக இருக்கிற அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதே அளவு பொருளாதார ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும் தேவன் தருகிறார். அல்லேலூயா. திருடனா இருந்தவன், ஏமாற்றுக்காரனா இருந்தவன், அக்கிரமக்காரனா இருந்தவன், துரோகியா இருந்தவன், உண்மை இல்லாதவன், மாய்மாலம் பண்ணினவன் பவுல் கூட சில நாள் இருக்கிறான். அவனுடைய சுபாவமே மாறுகிறது. என்னுடைய மகன் என்று சொல்லுகிற அளவிற்கு, என்னுடைய உள்ளத்தை போல இருக்கிறான் என்று சொல்லுகிற அளவிற்கு என்னுடைய சுபாவம் மாறுகிறது. ஆசீர்வாதமான மாற்றங்கள் ஒனேசிமுடைய வாழ்க்கையில். 2வது இங்க பார்க்கிறோம், தரிசனம் வரல, வாக்குத்தத்தம் வரல, கத்த நேரடியா பேசல, கத்த நேரடியா எதுவுமே லோத்துவுக்கு சொல்லல. ஆனா தரிசனம் உள்ள ஆபிரகாம், அழைப்பை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமோடு கூட இணைந்து வந்து விடுகிறார் கத்தர். அவ்வளவு பொருளாதார ஆசீர்வாதங்கள். உங்க வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகணுமா? உங்க வாழ்க்கையில நன்மைகள் பெருகணுமா? உங்க வாழ்க்கையில உயர்வுகள் பெருகணுமா? உங்க வாழ்க்கையில மேன்மைகள் பெருகணுமா? கேள்வியே கேட்காம இந்த தெய்வ மனுஷன் கூட இணைந்து நில்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில நேரத்தில் நான் இயேசுவிற்காக உழைத்த ரொம்ப வருஷம் இருந்தேன், 22 வருஷம் இருந்தேன். என்னுடைய அந்த உள்ள ஊழியத்தில் இயேசுவிற்காக இருக்கும் பொழுது எங்களுக்கு மாதமானால் ஒரு உதவித்தொகை உண்டு. அப்படி அந்த உதவித்தொகையானது சில நேரங்களில் எங்களுக்கு பத்தாமல் போயிடும். எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் அப்போ பத்தாமல் போகும்போது என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன பண்ண அப்படியே யோசிப்பேன், பார்ப்பேன். மொத்தமே கையில் ஒரு 500 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 ரூபாயை எடுத்து கவரில் போட்டு அப்படியே என் மகளையோ இல்லை என் மகனையோ கூப்பிடுவேன். கூப்பிட்டு, டேய் போங்க மோகன் அங்கிளை போய் பார்த்து இந்த காணிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை மேலே என்ன பண்ணுவேன்னா பெர்சனல் ஆஃபரிங்னு ஒன்று எழுதி வச்சுருவேன். ஏன்னா மற்றபடி காணிக்கைன்னு கொடுத்தோம்னா அவங்க சர்ச்சுக்கு, அதாவது பில்டிங்க்கு அல்லது டிவி மினிஸ்ட்ரிக்கு அதுக்கு எதுக்குன்னு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுடைய சொந்த யூஸ்க்கு இருக்கட்டும். இப்போ நமக்கு தேவை சந்திக்கப்படலை, ஆனால் விசுவாசம் என்ன பண்ணுறது, பெர்சனல் ஆஃபரிங் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த பக்கம் கொடுத்து முடிச்சிருவேன். அப்படி நான் கொடுத்து முடித்த அந்த வாரத்தில் அல்லது அந்த நாட்களில் தேவன் பல மடங்கா எனக்கு திரும்ப கொடுக்கறதை எத்தனையோ முறை நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க தேவ மனிதனை நீங்க நேசிக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் கொடுக்கிறது. நீங்க தேவ மனிதனை நேசிக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் கொடுக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நான் உங்களுக்கு இங்கே சின்னதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏன் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்? ஏன் ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? आप लोग के तमिल नहीं मालूम है? क्यों हम प्रभु को देना है? अभी बताइए. வேறு என்ன சொல்லுங்க. நான் தமிழில் கேள்வி கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஹிந்தியில் கேட்குறேன். அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கலன்னா ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு கேட்டால் அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கொடுக்குறோம். சரி, ஆசீர்வதிக்கலன்னா சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்தா தான் நீங்கள் ஆண்டுக்கு தருவீங்க. அவர் பலன் தரலன்னா, ஒரு சின்ன பலவீனத்தை கொடுத்துட்டாருன்னா
ஆலயத்தில் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கா. வெரி குட். அவன் பெரிய பாஸ்டர். அவன் நான் போன தடவை வந்தபோதே சொல்லிட்டேன், ஹீஸ் ஏ யங் பாஸ்டர் அப்படின்ட்டு. ஆமேன் ஆமேன் சொல்லு. ரைட். சிம்பிள். நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் நான் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. அதெல்லாம் வந்து நம்முடைய காரணங்கள். முதல் காரியம் என்னென்னா, தேவன் நம்மை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சிருக்கிறார். சரியா? அப்போ தேவனுடைய சுபாவம் என்ன? கொடுப்பது. தேவனுடைய சுபாவம் என்ன? கொடுப்பது. பிதாவாகிய தேவன் நம்மை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அவருடைய சொந்த ரத்தம், அவருடைய பரிசுத்தம் உள்ள விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய சரீரத்தை எல்லா தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை மீட்டு விட்டார். அதற்கு பிறகும் நம்ம சரியில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமானவர் ஆமேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய பரிசுத்தம் உள்ள ஆவியானவரை நமக்காக அனுப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் கொடுப்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் கொடுப்பது, ஆவியானுடைய சுபாவம் கொடுப்பது. அப்ப நான் கர்த்தருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். அவர் என்னை ஆசீர்வதிச்சா மட்டும் கொடுக்க மாட்டேன், அவர் எனக்கு பலன் கொடுத்தா மட்டும் கொடுக்க மாட்டேன். அவர் என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னாலும் அவருடைய சுபாவம் எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள அவருடைய பலன் இல்லாம போனாலும் சரி, அவர் என்னை பலப்படுத்துவார். அதெல்லாம் வேற விஷயம். அவர் என்னை அவருடைய சாயல உருவாக்கினபடினால நான் அவருக்கு கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காணிக்கை பத்தி பேசல, புரிந்து கொள்ளுங்கள். என்ன, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒரு தேவ மனுஷனை நேசிக்கிறதனுடைய விளைவு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாத காலகட்டத்தில் இப்போ எனக்கு தேவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 500 ரூபாய் வச்சு சத்தியமாக அந்த மாதம் குடும்பத்தை நடத்த முடியாது. இனி 500 ரூபா வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது, தெரிஞ்சு போச்சு. இனி அந்த 500 ரூபா இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அந்த 500 ரூபா எடுத்து பர்சனல் ஆஃபரிங் எழுதி என்னை வழி நடத்தி கொண்டிருந்த என்னுடைய தலைவனுக்கு, என்னுடைய தேவ மனுஷனுக்கு நான் அதை வைக்கிறேன். என் தேவை சந்திக்கப்படுது. அல்லேலூயா. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை என்னைக்காவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து, ஒரு போராட்டம் வந்து, ஒரு கண்ணீர் வந்து, ஐயோ இந்த பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னும் போது கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதை எடுத்து ஆமீன் பர்சனல் ஆஃபரிங்னு போட்டு பாஸ்டர் கையில் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவன் நீங்கள் தேவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பல மடங்காய் திரும்ப உங்களுக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் சம்பளம் வாங்கினதுக்கு பிறகு தான் கர்த்தருக்கு கொடுப்போம். சம்பளம் வாங்கினதுக்கு பிறகு தான் கர்த்தருக்கு கொடுப்போம். ஆனால் சம்பளம் வருவதற்கு முன்பதாகவே இவ்வளவு ஆண்டுக்கு தருவேன்னு தீர்மானம் பண்ணிடுங்க. என்ன, நான் உங்களுக்கு அடுத்த முறை என்னைக்காவது வருவேன் அப்படின்னா காணிக்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன், இன்றைக்கி விட்டுறேன். சரியா? இப்போ என்ன, சரியா பாஸ்டர்? ஆமாம், காணிக்கை பற்றி பேச பெரிய சப்ஜெக்டு. நான் காணிக்கை பற்றி பேசியிருக்கிறேன், 7 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 7 hours. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தினுடைய காரியம்லாம் வேற. நம்ம தசம பாகம்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? நம்ம தசம பாகம் கொடுக்குறது தசமபாகமே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? செக் பண்ணிடுவோமா? உங்களை சீக்கிரமாக அனுப்பணும், அது வேற சொல்லியிருக்கிறார் பாஸ்டர்ன்ட்டு. அதனாலேயே நான் வந்து பிரசங்கத்துக்கு போகாமல் உங்ககிட்ட சாதாரணமாக பேச மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். ரைட். நம்ம தசம பாகம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அது தசம பாகமே இல்லைன்றது மட்டும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணட்டுமா? ஏதாவது சொல்லுங்க. ரைட். தசம பாகம் எவ்வளோ? 10ல் 1. இப்போ லேவியர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. இவ்வளோ நேரமா? ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவன்களான. இல்ல எத்தனை அதிகாரம்? 27:9. காது கேட்க மாட்டேங்க. என்ன 27:30 நான் சொன்னேன். தேசத்திலே நிலத்தின் வித்திலோ விருட்சங்களின் கனியிலோ தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கரெக்டா? 27:30 தானே அது? 27:30 எப்படி உங்களுக்கு 27:9 காதில் கேட்டுச்சு? சரி, இப்போ கவனியுங்கள்.
தசம பாகத்தை பற்றி ஒரு சின்னதாக பேசுகிறேன். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அந்த வாட்ச் எனக்கு வேணும். என்ன இப்போ வேணும். இப்போ கவனியங்கள், அயர்லாந்து போகிறீங்களா? நீங்களா போகிறீங்க? அது இன்னொருத்தர், பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க அதை. ஐயோ நல்ல காலம். எனக்கு தண்டிங்க, அப்படி தானே? பலிபீடத்துக்கு வந்துட்டு ரைட். இப்போ கவனியங்கள், தசம பாகம் எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. அது யாருக்கு பரிசுத்தமானது? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இப்போ தசம பாகம் யாருக்குரியது? மூணாவது முறை கேட்குறேன். தசம பாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. கர்த்தருக்குரியதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்க, சரியா? மீது 90% இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுது. நீங்கள் அந்த 10% கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிடையாது. அது யாருது? கர்த்தருது, சரியா? 90% இருக்கு பார்த்தீங்களா, அதான் உங்களுது. இதில் நீங்கள் தசம பாகம் எடுக்கணும். புரியுதா? புரியலையா? புரியல? என்ன புரியுது? எங்க அந்த 10% உங்களுது கிடையாது, அது கர்த்தருடையது. கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுத்தாச்சு. மீதி 90 இருக்கு பார்த்தீங்களா, அதான் உங்களுது. அதுல நீங்க 10% கொடுத்தாதான் நீங்க தசம பாகமே கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். பிரதர், இந்த வாட்சை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன் பிரதர், வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த வாட்ச் எந்தா அவருதா? ஒரு முடிவுக்கு வாங்க, எந்தா அவருதா? இல்லைங்க, அவருது. அவர்கிட்ட நான் வாங்கினேன், இப்போ நான் அவருக்கே கொடுத்துட்றேன். இந்த வாட்ச் எந்த கிடையாது, அவருது. அவருக்கு கொடுத்துட்டேன். தசம பாகம் கர்த்தருடையது, உங்களுது கிடையாது. இந்தாங்க வச்சுக்கிடுங்க. இப்போ என்கிட்ட ஒரு வாட்ச் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நான் கொடுத்தா தான் நான் அவருக்கு கொடுத்தேன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா கொடுக்கலையா? அதை சொல்லுங்கள் எனக்கு. நான் அவருது தான் அவருக்கு கொடுத்துருக்குறேன். புரியுதுங்க உங்களுக்கு? புரியுதா புரியலையா? நான் அவருது தான் அவருக்கு கொடுத்துருக்குறேன், எந்த இன்னும் கொடுக்கல. வேணுமா அது? என் வாட்சை திருப்பி கொடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வராதுன்னு நினைச்சேன், அது வந்துச்சு. திடீர்னு அந்த வாட்ச் எனக்கு தாங்க என்ன நினைச்சிங்க நீங்க? எனக்கு மேலே அது பதில் சொல்லுங்க. திரும்பி அவர்களுடைய விசுவாசத்தை கத்த காலப்படுக்க திரும்ப வந்துடும் அவர் நினைச்சிருக்கிறார். திரும்ப போயிட்டு புரிந்து கொள்ளுங்கள், தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதை கர்த்தருக்கு கொடுத்துட்டு நான் கர்த்தருக்கு கொடுத்தேன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. எப்படி? சரியா இல்லையா? சரி. இப்போ மீதி 90% இருக்கு பார்த்தீங்களா, அதான் என்னுடையது, அதான் உங்களுடைய. அதில் தசம பாகம் எடுத்து நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் தசம பாகம் என்று கொடுப்பது 19% அல்லது 20% கொடுத்தாதான் நீங்கள் தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லவே முடியும். நான் நல்ல பாஸ்டர் தானே? நான் நல்ல பாஸ்டர் தானே? நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. ஐயோ நாங்கள் 10% முக்கி கொடுத்துட்டு இருந்தோம், நீங்கள் 10%க்கு ஆப்பு வச்சு 20% மாற்றி விட்டுட்டு நல்ல பாஸ்டான்னு கேள்வி வேற கேட்குறீங்களா? புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து கொள்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கு திரளான ஆசீர்வாதங்கள். ஒனேசிமு பவுலோடு கூட இருக்கிறார், ஆவிக்குரிய சுபாவங்கள். இங்க லோத்து ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். என்ன நடக்கிறது? பொருளாதார நன்மைகள். எலிசா கவனியுங்கள், எலியாவோடு கூட இணைந்து நிற்கிறார். கடைசி என்ன நடக்கிறது? எலியாவின் மீது இருக்கிற ஆவியினுடைய வரம், ஆவியினுடைய அந்த அபிஷேகம் இரட்டிப்பாய் எலிசா மீது வருகிறது. நீங்க மோசையை கவனித்து பாருங்கள். அவரோடு கூட 40 வருஷம் ஒரு மனுஷன் கூடவே இருக்கிறாரு, யோசுவா. 40 வருஷம். இப்ப மோசே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு பிறகு உன் ஸ்தானத்துல யோசுவாவை நியமிச்சிரு அப்படின்ட்டு. 40 வருஷம் ஒரு கேள்வியும் கேட்காம அந்த தேவ மனுஷன் கூடவே இருந்தார். பார்த்தீங்களா? தேவன் அவரை அடுத்த தலைவனை மாத்திட்டாரு. உங்க வாழ்க்கையில உயர்வு வேணுமா? உங்க வாழ்க்கையில மேன்மை வேணுமா? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? சமுதாயத்தில் நீங்க உயர்த்தப்படணுமா? கேள்வியே கேட்காம தேவ மனுஷன் கூட சேர்ந்துருங்க.
நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த டாபிக் நான் பேசுறதுக்கு யோசிக்கவே இல்லை. நான் வந்து இப்போ சாயங்காலம் பேசுகிறதுக்கு நான் யோசித்து எடுத்து வைத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19-20. நீங்கள் வந்திருக்கிறீங்க, சிறுமைப்பட்டு வந்திருப்பீங்க, வெட்கத்தை அனுபவித்து வந்திருப்பீங்க. உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்களை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும்படிக்கு தான் நான் ஆயத்தமாகி வந்தேன். ஆனால் வந்த இடத்துல ஆண்டவர் இதை பேச வைக்கிறார். இந்த தேவ மனுஷன் கூட கேள்வியே கேட்காம, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த லோத்து ஆபிரகாம் கூட வந்தார் பார்த்தீங்களா, அவ்வளோ திரளான ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாமை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகுவார், கொஞ்சம் கொஞ்சமாய் விலகுவார். இப்போ என்ன நடக்கிறது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாய் விலக 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 அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படின்றத உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நான் உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு எச்சரிப்பாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். இப்போ வாங்க 7வது வசனம் 8வது வசனம் வாருங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, நீ நானும் சகோதரர்கள், ஆகவே நம்ம 2 பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம். உன்னுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம், என்னுடைய மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம். நீ இந்த பக்கம் போவனா நான் அந்த பக்கம் இருந்துக்கிறேன், நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் இருந்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருக்குள்ள பேசுகிறார்கள். இங்கே தான் லோத்து தெய்வ மனுஷனை விட்டு விலகுகிறார். கவனியுங்கள், என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? லோத்து ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையே பிரச்சனை வருகிறது. என்னுடைய மந்தை மேய்ப்பர்கள் எல்லாரும் இங்கே வாங்க கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டு இந்த தேவ மனுஷனுடைய மந்தை மேய்ப்பர்களோடு கூட நீங்கள் பிரச்சனையை பண்ணாதீங்க, இந்த தேவ மனுஷனோடு கூட நான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த தேவ மனுஷனோட நான் இருக்கிறதுனால தான் உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குது, இந்த தேவ மனுஷனோட நான் இருக்கிறதுனால தான் நீ 3 வேளை சாப்பிட்ற, இந்த தேவ மனுஷனோட நான் இருக்கிறதுனால தான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் உனக்கு துணிமணி கொடுக்குறேன், நான் உனக்கு கூடாரத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த தேவ மனுஷனுடைய வேலைக்காரர்களோடு கூட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு புத்தி சொல்லி ஆபிரகாம் இடத்திற்கு வந்து, சித்தப்பா நான் ஆபிரகாம், லோத்து சித்தப்பா, அவருடைய அண்ணன் மகன், சித்தப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இந்த நம்ம உங்களுக்கு நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த பிரச்சனை உண்டு பண்ண இந்த மேய்ப்பர்களுக்கு புத்தி சொல்லி எச்சரித்து வந்திருக்கிறேன். இதுக்கு மேலேயும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், உங்களை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன் சொல்லியிருந்திருக்கணும். இப்போ ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்த உடனே இவர் என்ன நினச்சிட்டாரு, என்கிட்ட இந்த ஆபிரகாம் அளவுக்கு சொத்து இருக்குது, என்கிட்ட இந்த ஆபிரகாம் அளவுக்கு அந்த மேன்மை இருக்குது, ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு கனம் கிடைக்காது, ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு மேன்மை கிடைக்காது, ஆகவே நான் என்ன பண்ணுறேன், அதே அளவு சொத்து இருக்கிறதுனால, அதே அளவு எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நான் தனியாக போயிடுறேன், நான் தனியாக போனால் என்னை கனம் பண்ணுவாங்க, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய மேன்மை என்கிட்ட இருக்குது, நான் தனியாக போயிடுறேன். ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை, தனக்கு இருந்ததான பணத்தின் மீது நம்பிக்கை. ஐயா உனக்கு வந்த இந்த பணம் தேவ மனுஷனோடு கூட நீ இருந்ததுனால, இன்னைக்கு நான் இப்ப நான் வரும் பொழுது என்னை அழைத்து கொண்டு வந்ததான அன்பு சகோதரர் ஜபராஜ் அண்ணன் ஒரு காரியத்தை சொன்னார்கள். அண்ணே நான் இந்த எல்லைக்கு வரும் பொழுது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒரு குட்டி யானையினுடைய ஒரு சின்ன அதனுடைய ஒரு குவார்ட்டர் சைஸில் தான் என்னுடைய வீட்டினுடைய ஜாமான்களே எனக்கு இருந்தது. இங்கே வந்து நான் என்னென்னோ எவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் போய் பார்த்தேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஜீசஸ் யூத் மிஷன் அந்த மினிஸ்ட்ரி அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. செந்தில் அண்ணன், ஆண்டர்சன் இவங்களோடு சேர்ந்து நான் நிற்க அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம், இவங்களை சந்திக்காத வரைக்கும் குடிகாரனாக இருந்த, இவங்களை சந்திக்காத வரைக்கும் என் மனைவிக்கே தெரியாம பலவிதமான துன்மார்க்கமான காரியங்களை இவங்களை சந்திச்சதுக்கு பிறகு என்னுடைய சுபாவங்களில் மாற்றம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு நல்ல சொந்த இடத்தை தந்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை கனம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன் கூட இருக்கும்போது வருகிற ஆசீர்வாதங்கள். இப்ப லோத்து என்ன பண்றாரு, எனக்கு தான் இருக்குதே, நான் ஏன் இனிமே அங்க போனோம்,
சில நேரத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஆசீர்வாதம் வராத வரைக்கும் பாஸ்டர் 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 பாஸ்டர். ஆசீர்வாதம் வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகுமே வர்றதுக்கு. எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு? தேவ மனுஷன் என்னைக்குமே தேவ மனுஷன் தான். அல்லேலூயா. தேவ மனுஷன் என்னைக்குமே தேவ மனுஷன் தான். அவனை கனம் பண்ணுகிறது என்னைக்குமே ஒரு சின்ன குறைவும் இருக்கக்கூடாது. இப்ப மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையே பிரச்சனை வந்த உடனே நான் தனியா போயிடுறேன், எனக்கு கனம் வந்துடும், நான் தனியா போயிடுறேன், எனக்கு மேன்மை வந்துடும். சொத்தை நம்பி, பணத்தை நம்பி எனக்கு மேன்மை வரணும், எனக்கு உயர்வு வரணும், எனக்கு கனம் வரணும், ஆபிரகாமை விட்டு தேவ மனுஷனை விட்டு விலகுகிறார். என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கொஞ்சம் படியுங்கள். ஆதியாகமம் 13:13. சோதோமின் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இந்த சோதோமுக்கு எதிரே லோத்து கூடாரத்தை போட்டு தங்குகிறார். நேற்றைக்கு வரைக்கும் கூடாரம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு அடுத்த கூடாரம். இப்ப காலையில் எழும்புனா ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், கர்த்தர் பேசுகிற அந்த காரியத்துக்கு ஒரு மறுமொழி கொடுக்கிற காரியம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி, அந்த உறவு, அந்த சாரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு, அவங்க ரெண்டு பேரும் சித்தப்பா மகன், அந்த உறவு அப்போ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப ஆபிரகாமை விட்டு விலகி வந்தா உன் வீடு எங்க இருக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகள், அவங்க மத்தியில தான் உன் வீடு. நான் சொல்றேன், தேவ மனுஷனை விட்டு விலகுகிற அந்த இருதயம் இருக்குமானால் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான ஆராதனை, நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான கர்த்தருடைய வார்த்தையினுடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் விலகி போய் பொல்லாதவர்களோட போச்சு, அத்தோட போச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ இவன் பயங்கர மோசமா இருக்கிறான், பயங்கர துன்மார்க்கனா இருக்கிறான், எங்க நான் இருக்க மாட்டேன், நான் திரும்ப ஆபிரகாம்கிட்ட போயிடுறேன். போக முடியல. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை அறிந்த நபர், ஆபிரகாம் மூலமாய் கர்த்தரை அறிந்த நபர், ஆபிரகாம் மூலமாய் கர்த்தரோடு கூட பழகும்படிக்கு, அவன் நீதிமானா இருக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். இப்ப எல்லாம் போச்சு. வேதம் அவரை குறித்து சொல்லும்போது நீதிமானாகிய லோத்து, அவங்க வீட்டுக்கு தேவனுடைய தூதர்கள் வர்றாங்க, அவங்க வீட்டில் தங்குறாங்க. யோசித்து பாருங்கள், இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தும் தேவ மனுஷனை விட்டு விலகினபடினால எல்லாம் போச்சு. இப்ப எந்த சொத்தை நம்பி வந்தாரோ அந்த சொத்து இருக்குதா பாப்போமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆபிரகாமின் சகோதரனின் குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அவ்வளவுதான், ஒண்ணுமே இப்ப இல்ல. எவ்வளவு சொத்து இருந்துச்சு? ஆபிரகாம்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஜெயில் கைதி. ஏன்னா அவங்க அந்த அடிமையாக்கி கொண்டு போறான். அவ்வளவு பேர் ராஜா, 5 ராஜாக்களை ஜெயித்த 4 ராஜாக்கள். இது அந்த முதல்ல ஒரு 6 வசனம் இருக்கு, அங்க நீங்க இப்ப படிக்க வேண்டாம். அவ்வளவுதான், அடிமையாக்கி அவனோடு கூட அந்த எல்லா பொருட்கள், இவன் ஏராளமான சொத்து வச்சிருக்கிறான்பா, ஏராளமான ஆடு மாடு தங்கம் வெள்ளி பொருட்கள், வேலைக்காரி கூடாரம் துணிமணி எல்லாம் வச்சிருக்கிறான், அவ்வளவு தூக்கிட்டு போ. எந்த சொத்தை நம்பி தேவ மனுஷனை விட்டு விலகினையோ அந்த சொத்து இப்ப இல்ல. புரியுதா? ஏன் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் வராமல் போகிறது என்றால், நமக்கே தெரியாம தேவ மனிதர்களை குறித்து தவறான சில யோசனைகள், நமக்கே தெரியாம. இல்லை சர்ச்சில் வந்து காணிக்கை பற்றி ரொம்ப நிறையா பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய போதகர்கள் இப்போலாம் சர்ச்சில் காணிக்கை பற்றிலாம் பெருசாக பேசுகிறதே கிடையாது. இல்லை, இவங்களாம் வந்து தேவனுடைய தரிசனத்தை ஓடுகிறவர்கள், தேவனுடைய அந்த தரிசனத்தை சுமக்கிறவர்கள், எப்படியாவது அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும் என்று நிற்கிறவர்கள். அவங்களுடைய மைண்ட்லலாம் அந்த பணம் அதெல்லாம் இருக்காது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை எதை நம்பி தேவ மனுஷனை விட்டு விலகினாரோ அது இப்போ இல்லை. நீங்கள் நன்றாக கவனியுங்கள், அதே எல்லையில் தான் மேற்கு பக்கம் ஆபிரகாம் குடியிருக்கிறாரு. ஆபிரகாமை ஒருத்தனும் தோடக்கூட இல்லை. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து நிற்கிற வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நான் சொல்றேன், இந்த தேவ மனுஷன் கூட நீங்க இணைந்து நிப்பீங்கன்னா உங்க குடும்பத்துல பாதுகாப்பு இருக்கும். இந்த தேவ மனுஷன் கூட இணைந்து நிப்பீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கும். இந்த தேவ மனுஷன் கூட இணைந்து நிப்பீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கும். உங்க பரிசுத்தத்துல பாதுகாப்பு இருக்கும். உங்க பொருளாதாரத்துல பாதுகாப்பு இருக்கும். உங்க போக்குல உங்க வரத்துல பாதுகாப்பு இருக்கும். விபத்தோ வியாதியோ போராட்டமோ மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாய் நடத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு முறை இந்த செய்தியை கோவாவில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினேன். அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே ஒரே சபையினுடைய பாஸ்டர்ஸ். அந்த 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 சபைக்கு கீழே, அந்த ஒரு பாஸ்டருக்கு கீழே ஏராளமான பாஸ்டர்ஸ் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் அந்த செமினார். அப்போ நான் இதை பேசி முடிச்சதுக்கு பிறகு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, பாஸ்டர்ஸ், உங்களுடைய தேவ மனுஷனை குறித்து ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் ஏதாவது வருத்தம் இருக்குமானால் அல்லது பிரிஞ்சு போயிடலான்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவரோடு கூட இணைந்து நில்லுங்க. உங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கிறாரு, உங்களை நல்லா கவனிக்கிறாரு, நல்லா. ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஸோ அவர் கூட நீங்கள் தயவுசெய்து அந்த வித்தியாசமான எண்ணம் இருக்குமானால் நான் ஒன்று சொல்கிறேன், அவர் வந்து வெளியே நிற்பார், அவரை போய் பாருங்கள், பாஸ்டர் ஐம் சாரி பாஸ்டர், ஐ லவ் யூ பாஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், மீட்டிங்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு எங்களை கூட்டி கொண்டு போயிட்டாரு. உண்மையை சொல்கிறேன், ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு மீட்டிங் முடிஞ்சு கூட்டி போயிருப்பார். 1 மணி வரைக்கும் அவரோடு கூட இருந்ததான உடன் ஊழியர்கள் பாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. ஒருத்தராக வந்து அவங்க பார்த்து, அவங்க பேசி, அவங்க அழுது, அவங்க ஒப்புரவாகி, நானும் 1 மணியாவது வீட்டுக்கு போய் தூங்குவோம் சார், ரூமுக்கு போய் தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா கிளம்ப ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இப்போ அவர் தான் என்னை பாஸ்டர் என்னை கொண்டு போய் விடணும். இப்போ ஒவ்வொருத்தராக வர பார்க்குறேன். நான் சொன்னேன், பாஸ்டர் உங்கள் மகனை கூப்பிடுங்க, அவனை கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன். 1 மணி வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் வந்தாங்க எனக்கு தெரியல. பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, பிரதர் நான் ராத்திரி முழுக்க தூங்கலை. அவங்க என்கிட்ட வந்து ஒப்புரவாகும் பொழுது என்னால் அழுக தான் வந்தது. ஆண்டவரே, இவங்க என்கிட்ட இவ்வளோ தூரம் என் மேலே வருத்தம் வைக்கிற அளவுக்கு நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒப்பு கொடுத்தேன். நான் சொல்கிறேன், அந்த சபை எவ்வளவு வேகமாக வளருது தெரியுமாங்க, எவ்வளோ வேகமாக. அவங்க சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 4 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுடைய இடத்துக்கு கட்டாயம் வரணும் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் போனதுக்கப்புறம் இது வரைக்கும் 5 முறை போயிருக்கிறேன். நான் சொன்னேன், இந்த வருஷம் நான் வரல பாஸ்டர், அடுத்த வருஷம் நான் வர்றேன் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே, தேவ மனுஷன் கூட இருந்தால் பாதுகாப்பு, தேவ மனுஷன் கூட இருந்தால் ஆசீர்வாதம். லோத்து விலகி போகிறாரு. எந்த சொத்தை நம்பி விலகினாரோ அந்த சொத்து இல்லை. எந்த ஐஸ்வர்யத்தை நம்பி விலகின அந்த ஐஸ்வர்யம் இல்லை. இப்போ அவரை திரும்ப மீட்டெடுப்பதற்கு யார் போகிறதுன்னா ஆபிரகாம் தான் போவார். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 14 படிச்சு பாருங்க, தெரியும். தன்னுடைய சகோதரனாகிய லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் அறிந்த பொழுது தன்னுடைய வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 பேருக்கும் ஆயுதம் தரிப்பித்து அந்த ராஜாக்களை தான் மட்டும் பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்தார். உத்தரவாதம் கொடுக்கிறாரு. தன்னை விட்டு விலகி போட்டுமே இல்ல. தேவ மனுஷன் என்றைக்குமே தேவ மனுஷன் தான். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரட்டும், உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வரட்டும், உங்க வாழ்க்கையில கண்ணீர்கள் வரட்டும், உங்க வாழ்க்கையில வியாதிகள் வரட்டும், இந்த தேவ மனுஷனுக்கு தெரியுமானால் அந்த ரங்கத்துல கண்ணீர் வடிப்பார்கள், உபவாசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரே என் சபை, ஆண்டவரே என்னுடைய ஆடுகள், ஆண்டவரே அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், அவங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், ஆண்டவரே அவங்களுடைய பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், இந்த வியாதி மாறும்படிக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன். தேவ மனுஷனுக்கு தெரியுமானால் உத்தரவாதம் பண்ணி சாமி கண்ணீரோட. ஆகவேதான் எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் ஆனபடியினால். வசந்த படியுங்கள்.
அவர்கள் உங்களை துக்கத்தோடே அல்ல, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் உங்களை துக்கத்தோட நடத்த கூடாது, சந்தோஷமாய் உங்களை நடத்தும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எப்படி பாருங்களேன் வசனம். உங்க தேவ மனுஷனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணிடாதீங்க, உங்க தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படியுங்க, உங்க தேவ மனுஷனுக்கு அடங்கிருங்க. என்ன? ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். பவுல் அந்த வார்த்தையை கவனியுங்கள். உங்களை நடத்துகிறார்கள், ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். ஸோ இங்கே ஆத்மா அப்படின்றது நம்முடைய ஆவிக்குரிய கருத்தை மட்டும் சொல்லலை, த யூனிக் பர்சனாலிட்டி. அங்கே எழுதப்பட்டிருக்கிற வேர்டுனுடைய காரியம் என்ன? நியூமானா ஆவி, ஆத்மா, சரீரம், மூணையும் சேர்த்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை உங்கள் ஆவிக்கு, உங்கள் ஆத்மாக்கு, உங்கள் சரீரத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பொருளாதாரத்துக்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் உங்களை துக்கத்தோடே அல்ல, ஐயோ என் ஆடா இருந்து கொண்டு என்னை துக்கப்படுத்துகிறார்களே, என்னுடைய சபையினுடைய ஜனமா இருந்து கொண்டு என்னை துக்கப்படுத்துகிறாங்களே, ஒரு நாள் யோசிடக்கூடாது, ஒரு நாள் யோசிடக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியும் செய்யணும், அடங்கவும் செஞ்சிடணும். ஆமென். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஓ அல்லேலூயா சொன்னதான் சொல்லுவீங்களா? அப்ப அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும் தானே உங்களுக்கு? அப்படியே ஓ இன்னொரு அர்த்தம் தெரியாதா? ஆமென் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அது தெரியுமா? தெரியாதா? அது தெரியாதா? ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? படிக்கணும். என்ன? ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமென் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க ஆமென்னு சொல்றீங்கன்னா இயேசுவை மையப்படுத்தி, ஆமா நான் இதை கண்டிப்பா என் வாழ்க்கையில கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க, அது அப்படியே எனக்கு நடக்கும்னு சொல்றீங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க ஆமென். நல்லா சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென் அப்படின்னா அதனுடைய இன்னொரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என் தேவன் நான் எதை குறித்து ஆமென் என்று சொல்லுகிறேனோ அதை செய்து நிறைவேற்றுகிறதற்கு வல்லமையுள்ள ராஜாவாய் இருக்கிறார். அதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். ஆமென் அப்படின்றது எப்படின்னா, 3 வார்த்தையினுடைய முதல் எழுத்தை வைத்து உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கூட்டெழுத்து. அது ஒரு கூட்டெழுத்து. ஆமென். அது வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன்னா ஏமன். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏ அப்படின்னா ஏல்னா தேவன். ஏல்னா தேவன். சரியா? தெரியும் தானே? ஏல் தேவன் தெரியும் தானே? ரைட். ஏல்னா தேவன். அதுக்கு பிறகு மெலக்கினுடைய முதல் எழுத்து மே. மெலக்னா ராஜா. மெலக்னா ராஜா, முதல் எழுத்து மே. அடுத்துக்கு அடுத்த 3வது எழுத்து வந்து என். என்ன? நீமான்னா வல்லமையுள்ள அல்லது உண்மையுள்ள. அப்ப நான் எதை குறித்து ஆமென் என்று சொல்லுகிறேனோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ள ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எட்டே முக்காக்கு முடிச்சணும்னு முடிவு பண்ண பார்த்தீங்களா? அதனால சவுண்டு தானாக செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். நீங்களா சீக்கிரமாக போகணுமாமே? ரைட். அப்போ ஆமென்னா நான் எதை குறித்து நான் ஆமென் என்று சொல்லுகிறேனோ அதை செய்து நிறைவேற்றுகிறதற்கு என் தேவன் வல்லமையுள்ள உண்மையுள்ள ராஜாவாய் இருக்கிறார். ராஜா சொன்னா நடக்கும், தேவன் சொன்னா நடக்கும். அவர் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். அல்லேலூயா. சத்தமா இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். தேவ மனுஷனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் இருந்தது, ஆவிக்குரிய நன்மை இருந்தது, சமுதாயத்தில் உயர்வு இருந்தது. அதற்கு பிறகு தேவ மனுஷன் விட்டு விலகுனா ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. இப்ப ஆபிரகாம் தான் வந்து லோத்துவை மீட்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைனா எங்க போவீங்க? நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்க எங்க ஓடுவீங்க? நான் சொல்றேன், நீங்க நிறைய நேரத்தில் நிறைய வெளியே இருக்கிற ஊழியக்காரர்களிடத்துல ஏமாந்து விடாதிருங்கள். நான் ஓப்பனாக பேசுகிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்னை தேடினீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வர முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நான் எங்கே இருப்பேன் அப்படின்னா நான் வட இந்தியாவுக்கு போயிடுவேன். நீங்கள் என்னை தேடினீங்கன்னா பாஸ்டர் என்கிட்ட பிப்ரவரி மாதம் பேசும் பொழுது நான் சத்தீஸ்கரில் இருந்தேன்.
மார்ச்சில் நான் ஒரிசாவில் இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னை தேடுனீங்கன்னா ஒன்று சத்தீஸ்கரில் இருப்பேன், ஒரிசாவில் இருப்பேன், ஜார்க்கண்டில் இருப்பேன், வெஸ்ட் பெங்காலில் இருப்பேன். உங்களுடைய காரியத்திற்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சீரியஸாக பேசுகிறேன். நான் உங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதற்கு பிறகு உங்களுடைய காரியங்களை நான் மையப்படுத்த முடியாது. காரணம், எனக்கு அங்கே இருக்கிற ஊழியங்கள், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், எனக்கு அங்கே இருக்கிற ஊழியங்கள், நான் அங்கே சந்திக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய பிரச்சனைகள், அந்த ஊழியத்தில் இருக்கிறதான காரியங்கள், அந்த மிஷனரி ஊழியத்தினுடைய தேவைகள், அங்கே சபை கட்டப்படுவதற்குரிய காரியம், இதான் என் மைண்ட் இருக்கும். அதற்காக நான் உத்தரவாதம் கொடுத்து நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நடுவில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுனால கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வீட்டுக்கு போன உடனே ஆண்டவரே அவங்க இப்படி கேட்டாங்க ஆண்டவரே, ஆகவே அதில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். ஆனால் அதே நீங்க இவர்கிட்ட வந்து நின்று ஐயா இந்த பிரச்சனை, ஐயா இந்த போராட்டம்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுவாரு, ராத்திரி வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவாரு, 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. என்னாச்சு? ஏன்னா நீங்க அவருடைய ஆடு. அல்லேலூயா. வெளியே இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருக்கிற ஊழியக்காரர்கள், வெளியே இருக்கிற எவாஞ்சலிஸ்ட், வெளியே இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள் உங்களுக்கு உண்மையாய் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணலாம், உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கேட்பாரு, என்னாச்சு அந்த பிரச்சனை? திரும்ப நான் ஜெபம் பண்ண தைரியமா இருங்க. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப சண்டே சர்வீஸ் வரும்போது என்னாச்சு அந்த பிரச்சனை? இல்ல பாஸ்டர் கொஞ்சம் மாறுது, பயப்படாதீங்க, சீக்கிரம் மாறும், நான் உத்தரவாதம் பண்றேன். உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தேவ மனுஷனோடு கூட இணைந்து நில்லுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்து நான் வந்து அந்த லோத்தினுடைய காரியத்தில் மட்டும் சீக்கிரமாக நான் ரொம்ப சுருக்கமாக அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னா இப்போ கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு வந்து சொல்லிட்டாரு. தன்னுடைய மருமக்கள்மார் 2 பேரையும் கூப்பிடுவார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்க நான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன்னுடைய குமாரத்தைகளை விவாகம் பண்ண போகிற மருமக்கள்மாரோட பேசி கர்த்தர் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறார், ஆகவே நாம் இங்கிருந்து போயிருவோம் வாருங்கள். படிங்க. கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. நன்றாக கவனியுங்கள். நீதிமான் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீதிமானுடைய வார்த்தைகளை அவருடைய சொந்த மருமக்கள்மார் பரியாசம் பண்ணுகிறார்கள். புரியுதா? புரியலையா? சொந்த மருமக்கள்மார் அவருடைய வார்த்தைகளை பரியாசம் பண்ணுகிறார்கள். மாமா சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, போங்க. ஏன்னா நான் ஒரு நீதிமான் என்பதையே லோத்து அந்த சோதோம் குமார பட்டணத்தை வந்து நிரூபிக்க முடியல. எங்க வீட்டுக்கு கர்த்தருடைய தூதர்கள் வந்தார்கள் என்பதை அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் சொல்றான், ஏதோ 2 பேர் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா நினைச்சதெல்லாம் பேச தெரியாது, போ மாமா போய் படுத்துங்க போ. தேவ மனுஷனை விட்டு விலகுனா அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்யாது. தேவ மனுஷனை விட்டு விலகுனா அதற்கு பிறகு கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிற காரியங்கள் அபூர்வமாகி போய்விடும். எனக்கு இதுக்கு மேல நேரம் கிடையாது. 2 மருமக்கள்மார் அவுட்டு. அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆகி முடிஞ்சது. அவருடைய 2 பிள்ளைகள் பரிசுத்தத்தை இழந்து போய் மகா கேவலமானதை நடப்பித்து எல்லாம் முடிஞ்சது. யோசித்து பாருங்கள், ஒரு தேவ மனுஷனை விட்டு விலகினதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. ஆனா தேவ மனுஷனோடு கூட இருந்த பொழுது ஆசீர்வாதம், தேவ மனுஷனோடு கூட இருந்த பொழுது ஆவிக்குரிய நன்மைகள், தேவ மனுஷனோடு கூட இருந்த பொழுது சமுதாயத்தினுடைய நன்மைகள், தேவ மனுஷனோடு கூட இருந்த பொழுது உயர்வுகள், தேவ மனுஷனோடு கூட இருந்த பொழுது பொருளாதார நன்மைகள். தேவ மனுஷனோடு விலகினதுக்கு பிறகு நான் போயிருவேன், என்கிட்ட அதே சொத்து இருக்குது, நான் உயர்த்தப்பட்டுறணும், நான் கனப்படுத்தப்பட்டுறணும் அப்படின்னு எந்த கனத்தை நம்பி அல்லது சமுதாயத்தில் உயர்வு எனக்கு வரணும்னு சொல்லி யோசித்து விலகி போனாயோ அது எதுவுமே இல்லை. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற தேவ மனுஷனோடு கூட இணைந்து நில்லுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு 5 to 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு வந்து உங்கள் பாஸ்டரை பார்த்து தேவ மனிதர்களை பார்த்து நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு போங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் ஆசீர்வாதம் இங்கே தான் இருக்குது. நமக்கு நன்மைகள் வேணும், இங்கே தான் இருக்குது. நான் இதனுடைய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு இன்னும் விலாவரியாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை.
நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கூட அந்த வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, விலகினதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எந்த சொத்தை நம்பி போனாங்களோ அந்த சொத்து இல்லை, மனைவி இல்லை, புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, எதுவுமே இல்லை, போயிட்டு. ஆபிரகாம் சோதங்குமார பட்டணத்திற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது 10 பேரோட நிறுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? 10 பேரோட நிறுத்துவார். ஏன் 10 பேரோட நிறுத்தினார் அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய சத்தியம் வேறு. இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. ரெபேக்காளுடைய தாதி எழுதப்பட்டிருக்கும், சாராளுடைய தாதிகள் எழுதப்பட்டிருக்கும். இதே போல இங்கே லோத்துவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு. அந்த லோத்துவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஆண்டரை பற்றி சொல்லியிருப்பார். லோத்துனுடைய மனைவிக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு, அவங்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்லியிருப்பார். 4 பேர் ஆச்சு. அவருடைய 2 பிள்ளைகள், 2 மருமக்கள்மார். இந்த 2 பிள்ளைகளுக்கு 2 அசிஸ்டன்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய என்ன சொல்ல அப்படின்னா ராஜாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எலியேசர் ஆபிரகாம் மூலமாக எலியேசர் கத்தை அறிந்து கொண்டது போல அங்கே லோத்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு நல்ல ஆண்டரை பற்றி சொல்லியிருப்பான். அவருடைய மனைவி தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு நல்ல ஆண்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2 மருமக்கள்மாருக்கும் நல்ல ஆண்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2 பிள்ளைகள் நல்ல ஆண்டுக்குள்ளே வளர்ந்துருப்பாங்க. அந்த 2 பிள்ளையோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்க, அவங்க நல்ல ஆண்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்படின்றத கணக்கு பண்ணித்தான் 10 பேர் பேசுவார். இப்போ கவனித்து பாருங்கள், 10 பேர் சரியா இருக்கும். லோத்துனுடைய அசிஸ்டன்ட் 2 பேர், லோத்துனுடைய மனைவி அவங்க 4 பேர், லோத்துனுடைய 2 பிள்ளைகள் அவங்க அசிஸ்டன்ட் 8 பேர், 2 மருமக்கள்மார் 10 பேர். ஆனால் லோத்து என்ன பண்ணாருன்னா ஒருத்தருக்கு கூட ஆண்டரை பற்றி பேசலை. ஏன்னா தேவ மனுஷனை விட்டு விலகினதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியல. ஏன்னா சோதோம் பட்டணத்தின் மீது இருந்து கர்த்தருடைய கண்ணை விலக்கிட்டாரு. அசுத்தம் நிறைந்த இடத்துல தான் தேவ மனுஷனை விட்டு விலகினதுக்கு பிறகு உன்னுடைய குடியிருப்பு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை அங்கு கிரியை செய்யாது. நீதிமான் தான், ஆனா அவருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யல. நீதிமானுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யல. நீதிமானுடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த கிரியை செய்யல. ஏன்னா தேவ மனுஷன் விட்டு விலகியாச்சு. ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் கூட இருப்பீங்கன்னா ஒனேசிமுவை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கூட இருப்பீங்கன்னா லோத்துவை போல பொருளாதார ஆசீர்வாதங்கள், கூட இருப்பீங்கன்னா யோசுவாவை போல எலிசாவை போல சமுதாயத்தில் உயர்ந்த அந்த மேன்மை, அடுத்த தலைவன் அடுத்த தகப்பன் என்ற எல்லா ஆசீர்வாதங்களும் சேர்ந்து நிற்கும். இதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டுக் கொள்ளுங்கள். சேல இருக்கிறவங்க எழுப்பி நின்று கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டர்சனை வந்திருக்கிறீங்க, தயவு செய்து ஆண்டர்சனை மேடைக்கு வரும்படிக்கு. ஆமென். நம்ம 3 தெய்வ மனிதர்களும் இணைந்து இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓர் யந்தா ரகபா துரபா ரிபா ரபா யந்தா ரபா துரபா யந்தா ரபா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற எங்கள் போதகருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் செந்தில் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டர்சனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதார தெய்வ மனிதர்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது, உங்கள் பொருளாதாரம் மாறி இருக்கிறது, உங்கள் கடன் பிரச்சனை மாறி இருக்கிறது, பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள்னா ஒரே காரியம் இந்த தேவ மனிதர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் கொடுக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் பரிசுத்தமுள்ள தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். நல்லா 2 போதகர்கள் உங்க மத்தியில் இருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்தல போதகருக்கு நேரா கரங்களை நீட்டி ஆமென் இந்த ஊழியத்தினுடைய ஆமென் ஹல்லேலூயா காரியத்தை நடத்துகிற தேவ மனுஷனுக்கு நேரா கரங்களை நீட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓர் யந்தா ரகபா துரபா ரிபா ரபா யந்தா ரபா. ஆண்டவரே தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். இவங்களோடு கூட இணைந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, இவங்களோடு கூட இணைந்து நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, இவங்களோடு கூட இணைந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இவங்களோடு கூட இணைந்து நிற்கும்போது வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என் மீது கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்தை போல ஒனேசிமு மாறினாரே, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தரை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நிறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் என் மீது வரட்டும். வாயை திறந்து உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர் யந்தா ரகபா துரபா ரிபா ரபா யந்தா ரபா.
ஆமென் ஆமென். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும்படிக்கு, ஆமென், அந்த ஆவிக்குரிய நன்மைகள் உங்கள் மீது வரும்படிக்கு, ஆமென், ஹல்லேலூயா. இப்ப முதலாவது ஆமென், செந்தில் பாஸ்டர் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவார்கள். அதற்கு பிறகு பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும்படிக்கு, ஆமென், ஆண்டர்சன் ஜெபம் பண்ணுவார்கள். அதற்கு பிறகு சமுதாயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும்படிக்கு, ஆமென், நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆமென், பவுல போல கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அந்த கிருபைகள், ஒனேசிமை போல இருக்கிற அந்த சுபாவங்கள் மாறும்படிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவ மனுஷனோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமா, எந்த ஜெப குறைவு உங்களுக்கு இருந்தாலோ, எந்த பரிசுத்தத்துல குறைவு உங்களுக்கு இருந்தாலோ, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல குறைவு இருந்தாலோ, ஆவிக்குரிய சுபாவங்களில் குறைவுகள் இருந்தாலோ, இப்ப இந்த ஜெப நேரத்துல கத்த தொடுவார். விசுவாசத்தோட தேவ மனுஷனோட இணைந்து நின்று ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வளரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க ஆவிக்குரிய மரங்கள் ஆணை முட்டி எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உலகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் மக்களை நிரப்புவீராக ராஜா. கஷ்டங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அதிசயங்களை காணட்டும். வேதத்தின் அதிசயங்களை காணட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடையட்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமையால் அவர்களை மூடிக்கொள்வீராக. வார்த்தையின் வெளிச்சம் அவர்களை நடத்துவதாக. ஆண்டவரே, பலத்தினால் நிரப்புவீராக. வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்கட்டும். மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எல்லாவிக்குரிய வரங்களினாலும் வளரட்டும் அப்பா. ஒரு குறை இல்லாமல் சம்பூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் வரட்டும். இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தால நிரப்பு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படி உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் தேவ மனிதனோடு கூட இணைந்து நிற்கும்போது பொருளாதார ஆசீர்வாதங்கள் பல மடங்கு பெருகும். உங்க தரித்திரங்கள் மாறும். உங்க கடன் பிரச்சனைகள் மாறும். ஆமென். தேவ மனிதன் மீது இருக்கிற அந்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை, ஆமென் ஆமென், உயர்வு அது கொண்டு வரும். ஆமென். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன குறைவு இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த குறைவுகள் மாறட்டும். இந்த பொருளாதார நன்மைகள் வரட்டும். ஆமென். இந்த உயர்வுகள் வரட்டும். இந்த மேன்மைகள் வரட்டும். இந்த தரித்திரம் மாறட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ மனுஷன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஓ யந்தா ரகபா குரபா இபா ரபா 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 ரபா. ஆமென் 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 ஆமென். அக்கினி. ஆமென். எல்லா தரித்திரங்களையும் சுத்தரிக்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவர், உபாகமம் 30:9 படி நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளைகளிலும், கர்ப்பத்தின் கனியிலும், நிலத்தின் கனியிலும், ஆண்டவரே மக்கு சொந்த மிருக ஜீவன் பலனிலும் சம்பூர்ண பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் சொன்ன கர்த்தர், இவர்கள் பரிபூர்ணம் உண்டாகட்டும். நீயோ கடன் கொடுப்பாய். ஆபிரகாமை பத்தி சொல்லும் போது என் எஜமானன் சீமானாய் இருக்கிறார். சீமான்களாய் மாற்றுவீராக. தரித்திரத்தில் இருக்கக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் இப்போது இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களாக தேவன் உங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வானத்து பணியினால, பூமியின் கொள்ளுமையினால ஒரு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
நடுவில் சிறந்திருக்கும்படி செய்வீராக. இல்ல வாழாக்காமல் தலையாக்குவீராக. இல்ல கீழாக்காமல் மேலாக்குவீராக. கர்த்தரை மேன்மையாய் வைப்பீராக. ஓ லார்ட், இங்க 4 பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்களாக. ஆண்டவரே, இங்க சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இவர் குடும்பங்களை ஆசீர்வதியும், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும், அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்க பொருளாதாரத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நமக்கு பிரியப்பா. இவர்கள் எல்லாவற்றிலும் பலுகி பெருகுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க சம்பாத்தியங்கள் ஒரு பைசா கூட வீணாய் போகுது கூடாது. மருத்துவத்துக்கு செலவு பண்ண கூடாது. உலக பிரகான ஆபாசங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் குடிக்கு செலவு பண்ண கூடாது. ஆண்டவரே, எங்க பணங்கள் ஞானமாய் செலவு பண்ண கிருபை செய்யும். அன்றைய சகோதரர்களுக்கு குடும்பங்களை நடத்துகிற ஞானத்தை தாங்கப்பா. எங்க பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. நீங்க அப்படி செய்கிறீர்கள் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி எல்லார் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, சமுதாயத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்க வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அங்க எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அங்க எங்களை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். மோசையோடு கூட இணைந்து நின்ற பொழுது ஆமென், அறிவில்லாத புத்தி இல்லாத யோசுவாவை அடுத்த தலைவனாய் கர்த்தர் கனம் பண்ணினாரே. ஆமென், அல்லேலூயா. எலியாவோடு கூட இணைந்து நின்ற எலிசாவை ஆமென் அடுத்த சமுதாயத்திற்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினாரே. அன்று அப்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்று இந்த இருக்கிற சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய், இருக்கிற எல்லைகளுக்கு ஆசீர்வாதமாய், அன்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய், இவங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லும்படிக்கு அன்று உலக பிரகாரமான, சமுதாய பிரகாரமான, சமூக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களோ இந்த பிள்ளைகள் மீது நிலைத்திருப்பதாக. ஆமென். அப்படியே ஆண்டவரே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. எல்லா பலவீனங்கள் மறைவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்குவதாக. எல்லா எலும்புகள் சுகம் அடைவதாக, நரம்புகள் சுகம் அடைவதாக, உள்ளுறுப்புகள் சுகம் அடைவதாக. தேவையில்லாத வியாதிகள், தேவையில்லாத பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது முழுவதுமாய் மறைவதாக. நல்ல சுகம் தங்கி இருக்கட்டும் ஐயா. நல்ல ஆரோக்கியம் தங்கி இருக்கட்டும் ஐயா. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையினுடைய வல்லமை ஒவ்வொரு அவயவங்களிலும் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா பலவீனங்களும் இயேசு சுமந்து கொண்டபடியினாலே இவர்கள் சுமக்க தேவையில்லை என்று ஆசீர்வதித்து நாங்கள் சுகத்தை சொல்லுகிறோம், விடுதலை சொல்லுகிறோம், ஆரோக்கியத்தை சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உயர்வுக்கு வேண்டிய நல்ல ஞானம், நல்ல கிருபை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்குரிய வழிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வியாபாரம் செழிப்பா இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்து இருப்பார்களாக. அப்படி செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகலவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் பழக்க வழக்கம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நாளை காலையில் சரியாக 6 மணிக்கு ஆராதனை துவங்கும். நம்ம அண்ணன் ஸ்டீஃபன் அண்ணன் தான் பேசுகிறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் அழைச்சி வாருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.